ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிக நன்மை உண்டாவதாக. இந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்பதற்கு முன்பதாய் ஒரு இனிமையான பாடல் வருகிற அந்த பாடலை கேளுங்கள். அதன் பின் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கலாம். இது உங்களுக்காய் அந்த பாடலை கேளுங்கள். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பேந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெய்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. ஆண்டவர் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவுக்கே சகல துதிக மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் உங்கள் எல்லாரையும் பார்க்கறதில் மிகுந்த மகிழ்ச்சி. அநேகர் என்னோடு பேசுகிறீர்கள். ஐயா, கர்த்தர் எங்களோடு பேசினார், எங்களை தொட்டார். இந்த வசனம், இந்த வார்த்தை அல்லது இந்த காரியங்கள் எங்களை ஆண்டவர் பக்கம் திருப்பினது என்று இயேசுவை அறியாத அநேக மக்கள் ஒரு இப்போ தான் தற்செயலாக இந்த நிகழ்ச்சியை பார்க்கிறோம் என்று பல பகுதிகளிலிருந்து நீங்கள் பேசுகிறீர்கள். மிகுந்த சந்தோஷம். ஆண்டவர் தொடர்ந்து அந்த பட்டணத்தில், அந்த பகுதிகளில், அந்த கிராமங்களில் நீங்கள் எந்த பகுதியில் நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ அந்த இடத்தில் கர்த்தர் உங்களை ஆசீர்வாதமாய் ஆண்டவர் வாழ பண்ணுவாராக. அநேகருக்கு சாட்சியாய் கர்த்தர் உங்கள் குடும்பத்தை ஆண்டவர் எழுப்புவாராக. இந்த நாளில் ஒருவேளை தேவ சமூகத்தில் மிகுந்த வாஞ்சியோடு வந்திருக்கிறீங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு இடைப்பட போகிறார். ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசித்து நாம் தியானித்து ஜெபிக்க போகிறோம். இது உங்களுக்காக ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். நீதிமொழிகள் 23 அதிகாரம், அதில் 31 வசனம். நீதிமொழிகள் 23, 31 வசனம். இதை நான் உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மதுபானம் இரத்த வருணமாயிருந்து பாத்திரத்தில் பலப்பலப்பாய் தோன்றும் போது நீ அதை பாராதே, அது மெதுவாய் இறங்கும் என்று வேதம் சொல்லுகிறது. எங்கள் ஆண்டுடைய வேத வசனம் எவ்வளவு அழகாய் சொல்லப்பட்டு இருக்கிறது பாருங்கள். மதுபானம் அது பாத்திரத்தில் வைக்கப்படுகிற பொழுது பலப்பலப்பாய் தோன்றும். அது ரொம்ப அழகாய் இரத்த வர்ணமாய் அது காட்சி கொடுக்கும். அவ்வளவு அழகுள்ள ஒரு காட்சி அது காண்பிக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நீ அதை பாராதே, நீ அதை பாராதே. என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் தமது பிள்ளைகளுக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீ அதை பாராதப்பா, அது மெதுவாக தான் இறங்கும், அழகாக தான் தோன்றும், அது அவ்வளவு அழகாக தான் இருக்கும், ஆனால் நீ அதை பாராதே என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது என் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை கர்த்தர் அநேக காரியங்களை கொண்டு ஆண்டவர் பேசுகிறது உண்டு. இந்த வேத வசனம் அது ஜீவன் உள்ள ஒரு வார்த்தைகள். இந்த வேத வசனம் ஒவ்வொருவரையும் கர்த்தருக்கு ஏற்ற ஒரு மகனாய் மகளாய் இந்த வசனம் திருப்புகிற ஒரு வார்த்தை. இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பான சகோதரனே, வாலிப தம்பியே, நீங்கள் யாராய் இருக்கலாம். ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்திற்கு, ஒரு வேதனைக்கு அடிமைப்பட்டு இருக்கிற ஒரு மகனாய் மகளாய் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை இந்த தேசத்தில், இந்த குடும்பத்தில் உங்கள் பாதையில் கர்த்தர் ஒரு நல்ல மகனாய் உங்களை தந்திருக்கலாம், உருவாக்கி இருக்கலாம். ஒருவேளை இதை கேட்கிற என் அன்பான தகப்பனே, ஒரு குடும்பத்திற்கு கர்த்தர் ஒரு தகப்பனாக உங்களை உருவாக்கி இருக்கிறார். நீங்கள் தான் ஒரு தகப்பன். உங்கள் கரத்தில் ஆண்டவர் நல்ல மனைவி, நல்ல பிள்ளைகளை ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்கள் குடும்பத்தை உருவாக்க, கட்டி எழுப்ப நல்ல மனைவியையும் நல்ல பிள்ளைகளையும் கர்த்தர் தந்திருக்கிறார். அப்போ நீங்கள் முன்மாதிரியான ஒரு தகப்பனாய் உங்கள் குடும்பத்தை நடத்தி செல்ல வேண்டும். உங்கள் குடும்பத்தை ஆண்டவருடைய பாதையில் உருவாக்கி பிள்ளைகளை எப்படி உருவாக்கணும், மனைவி ஆண்டவருடைய கரத்தில் எப்படி நடத்த வேண்டும், குடும்பத்தை சாட்சியோடு ஆண்டவருடைய பாதத்தில் கொண்டு வர வேண்டும். இது சாட்சியாக உருவாக்கப்பட வேண்டியது உங்கள் கையில் இருக்கிறது. உங்கள் கரத்தில் ஆண்டவர் தந்திருக்கிறார். உங்கள் கரத்தில் ஒரு குடும்பத்தை தந்திருக்கிறார். ஆனால் இன்றைக்கு அநேக தகப்பன்மார்கள், அநேக சகோதரர்கள் இந்த பாதையை விட்டு விலகி போய் விடுகிறார்கள். என் அன்பான சகோதரனே, ஒருவேளை ஏதோ ஒரு பாவத்திற்கு அடிமையாக இருக்கலாம். கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு தான் பேசிக்கொண்டிருக்க, நீ அதை பாராதே. அது பாத்திரத்தில் அழகுள்ள ஒரு பாத்திரமாக அது தோன்றுகிறது. அது அவ்வளவு அழகான ஒரு நிலையில் அந்த பாத்திரத்தில் ஊற்றப்படுகிற பொழுது அது அவ்வளவு அழகாக தான் ஜொலித்து கொண்டிருக்கிறது. பாராதே. கொஞ்சம் கொஞ்சமாக உன் சரீரத்திற்குள் இறங்கும். உன் சரீரத்திற்குள் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி உன் வாழ்க்கையை அதை பாலாக்கி கொண்டிருக்கிற மதுபானம், பாலாக்கி கொண்டிருக்கிற அந்த வேதனை. என் அன்பான சகோதரனே, இன்றைக்கு நீங்கள் குடித்த அந்த பாவத்தில், அந்த வேதனையில், அசுத்தத்தில் இருந்த உங்கள் குடும்பத்தின் நிலைகள் என்ன
என்ன என்று யோசித்து பாருங்கள். நான் குடிக்கிறேன், நான் சம்பாத்தியம் பண்ணுகிறேன், என் கையில் நான் கிடைக்கிறதை நான் செய்கிறேன், யார் என்னை கேட்பது, என் சரீரத்தை நான் கெடுக்கிறேன், யாரும் அதை தடுக்க முடியாது என்று சொல்லிக் கொண்டிருக்கிற சகோதரனே சகோதரியே, அது கொஞ்சம் கொஞ்சம் உங்க சரீரத்தை அழித்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாய் அவயங்களை அழித்து கொண்டிருக்கிறது, கொஞ்சம் கொஞ்சமாய் உங்களுடைய சரீரம் அழிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதை நீங்கள் குடிக்கலாம். அந்த பாவத்தில் செய்து கொண்டிருக்கிற ஒரு மகனாய் மகளாய் இருக்கலாம். அது உங்க வாழ்க்கையை அழித்து கொண்டிருக்கிறது என்று நீங்க யோசிக்கிறீங்களா? இன்றைக்கு என்னிடத்தில் வருகிற ஜெபிக்கிற சகோதரிகள், என்னோடு பேசுகிற சகோதரிகள் எத்தனை பேர் வேதனையோடு கண்ணீரோடு வாழ்கிறார்கள். ஐயா, என் கணவர் குடிக்கிறார், ஐயோ என் கணவர் குடித்து குடித்து சரீரம் எல்லாம் செயல் இழந்து போய்விட்டது, சரீரத்தின் அவயங்கள் எல்லாம் செயல் இழந்து போய்விட்டது, இன்றைக்கு வேதனையோடு இருக்கிறார் என்று எத்தனையோ பிள்ளைகள் கலங்கி கொண்டு இருக்கிறார்களே. சகோதரனே, கர்த்தர் கொடுத்திருக்கிற சரீரம், கர்த்தர் கொடுத்திருக்கிற அவயம், ஆண்டவர் கொடுத்திருக்கிற குடும்பம், அதை தீட்டுப்படுத்தி கொண்டிருக்கிறீர்களே, அதை அழித்து கொண்டிருக்கிறீர்களே. ஆண்டவர் உங்களிடத்தில் கணக்கு கேட்பாரே. ஆண்டவர் உங்களை பார்த்து கேட்பார், இந்த பாவத்தில், இந்த அசுத்தத்தில் இருக்கிறாய் மகனே, நீ என்னை அறிந்த ஒரு மகன், என்னை ஏற்றுக்கொண்ட ஒரு மகன், மீண்டும் மீண்டும் அந்த பாவத்தில் விழுந்து கொண்டிருக்கிறாயா? என் அன்பான சகோதரனே, ஒருவேளை தற்செயலாய் பார்க்கிற ஒரு மகனாய், ஒரு சகோதரனாய் நீங்கள் இருக்கலாம். நீங்கள் குடிக்கிறது நிமித்தமே அதை எவ்வளவு வேதனையான காரியத்தை செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் சமாதானம் இல்லை, அந்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய நன்மை ஆசீர்வாதம் கொடுக்க முடியாத ஒரு நிலை, குடித்து குடித்து இரவு பகல் உங்க சரீரங்களை அழித்து, உங்க அவயங்களை அழித்து, கொஞ்சம் கொஞ்சமாய் நீங்கள் நரகத்தில் வேதனைப்படுகிற ஒரு நிலையில் நீங்கள் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறீர்களே. நீங்கள் அதை யோசித்து பார்த்தீர்களா? ஆனால் வேதம் எவ்வளவு அழகாக வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அடுத்த வசனத்தில் வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். முடிவில் அது பாம்பை போல் கடிக்கும், வெறியனை போல் அது தீண்டும். அது குடிக்கிற பொழுது நன்றாக தான் இருக்கும், அது பாத்திரத்தில் பார்க்கிற பொழுது நன்றாக தான் இருக்கும், அது நீங்கள் பருகிற பொழுது நன்றாக தான் இருக்கும். ஆனால் பாம்பை போல் அது கடிக்கும், வெறியனை போல் அது தீண்டும். இதற்காகவா கர்த்தர் உங்களை படைத்தார்? அதற்காகவா உங்க குடும்பத்தை தந்தார்? அதற்காகவா நல்ல பிள்ளைகளை தந்தார்? அந்த பிள்ளைகளை எழுப்பணும், குடும்பத்தை எழுப்பணும், ஆண்டவருடைய சமூகத்தில் வரணும், ஆண்டவருக்கு ஏற்ற ஒரு மகனா மாறணும். அதற்காக தானே கர்த்தர் உங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு குடித்து வெறித்து ரோடுகளிலும் அங்கு இருக்கிற ஒவ்வொரு பகுதிகளிலும் தள்ளாடி கொண்டிருக்கிற சகோதரனே, இன்றைக்கு நீ மனம் திரும்பும் மகனே, கர்த்தர் உங்களோடு தான் இன்றைக்கு பேசி கொண்டிருக்கிறார். உங்கள் துணைவி எத்தனை முறை பாரப்பட்டு கண்ணீர் விட்டு, என்றைக்கு என் கணவர் மாறுவார், என்றைக்கு என் குடும்பம் மாறும், என்றைக்கு என் பிள்ளைகள் மாறுவார்கள் என்று புலம்பி கண்ணீர் விட்டு கொண்டிருக்கிற அந்த கண்ணீரை பார்த்துதான் ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். மகனே, இன்றைக்கு அந்த ஆண்டவருடைய அன்பை பெற்றுக் கொள்வீர்களா? என் அன்பான தேவ பிள்ளைகளை, இதை கேட்கிற வாலிப தம்பி, நீ என்ஜாய் பண்ணுவதற்காக குடிக்கலாம், உன்னோடு இருக்கிற நண்பர்களை நீ மகிழ்விப்பதற்காக அது குடித்து கொண்டிருக்கலாம். அது கொஞ்சம் கொஞ்சமாய் உன் வாழ்க்கையின் சரீரத்தை அழித்து கொண்டிருக்கிறது, உன் எதிர்காலத்தை அழித்து கொண்டிருக்கிறது, உன் பாதியில் அது வேதனைப்படுத்தி கொண்டிருக்கிறது என்பதை நீ அறிந்திருக்கிறாயா வாலிப தம்பி? இன்றைக்கு உனக்கு தெரியல, இன்றைக்கு எல்லா நண்பர்களோடு நீ போகிறாய், எல்லாரோடு சந்தோஷமாய் நீ போய் குடித்து கொண்டிருக்கிறாய், உன் எதிர்காலம் பாதிக்கப்படும் என்பதை நீ அறிந்து கொள். இன்றைக்கு பலன் இருக்கிறது, ரத்தம் இருக்கிறது, இன்றைக்கு சத்துவம் இருக்கிறது. ஆனால் ஒரு நாள் எல்லாம் இழந்து போன ஒரு நிலையில் நீ பரிதபிக்கப்பட்ட ஒரு மகனாய் மாறுவாயே. இன்றைக்கு நீ தேவ பாதையில் வா மகனே. உன் தாய் தகப்பன், உன் அருமையான சகோதர சகோதரிகள் எவ்வளவு அன்பு வைத்த அந்த குடும்பத்தில் உன்னை உருவாக்கி கொண்டிருக்கிறாங்க. அந்த பெற்றோரை நீ அவமானப்படுத்துகிறாய். நீ குடித்து வெறித்து வேதனை நடுவில் நீ பாவத்தில் இருக்கிற அந்த பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியா? அந்த பெற்றோருக்கு சந்தோஷமா? ஒரு வாலிப மகன் குடித்து வெறித்து ரோடுகளில் விழுந்திருக்கிறது எந்த பெற்றோருக்கு தான் மகிழ்ச்சி? உன் நிமித்தமாய் உன் தாய் தகப்பன் மகிழ்ச்சி கொள்ளணும், அந்த பெற்றோர்கள் மகிழ்ச்சி கொள்ளணும். இது நல்ல பிள்ளை, இது நல்ல மகன் என்று சொல்லணும். உன் நிமித்தமாய் எந்த பெற்றோரும் மகிழ்ச்சி கொள்ள முடியாது. என் அன்பான வாலிப தம்பி, இன்றைக்கு கர்த்தர் பக்கமாய் நீ வா மகன். அந்த பாவத்தை விட்டுவிடு, அந்த அசுத்தத்தை விட்டுவிடு,
அந்த போதைக்கு அடிமையா இருக்கிற நீ இன்றைக்கு மனம் திரும்பு. நீ நினைத்து கொண்டிருக்கலாம், ஏதோ அந்த போதை வருகிற பொழுது, ஏதோ எனக்குள்ள அந்த குடி வெறி வருகிற பொழுது நான் அப்படியே ஆகாயத்தில் பறக்கிறது போல் அப்படி என்னை மறந்து போய் சில மணி நேரங்கள், சில நிமிடங்கள் தான். அதன் பின்பு உன் வாழ்க்கை பரிதாபமாய் இருக்கிறது என்பதை நீ யோசித்து பார்க்கிறாயா? நீ தவறான பாதையில் போவாய். வேதம் என்ன சொல்லுகிறது பாருங்கள். அதில் வேதம் என்ன சொல்லுகிறது? 33 வசனத்தில் வேதம் சொல்லுகிறது, உன் கண் பரஸ்திரியை நோக்கும், உன் உள்ளம் தாறுமானவைகளை பேசும். உன் கண் பரஸ்திரியை நோக்கும். வேசித்தனத்திற்கு, விபச்சாரமான பாதைக்கு நீ போகிறதற்கு உன் கண், உனக்குள் இருக்கிற அந்த குடிவெறியின் ஆவி, அந்த அசுத்தம், அந்த பாவமான வழியில் உன்னை நடத்தும். நீ ஒரு பாவியாய், ஒரு வேதனை உள்ள ஒரு மகனாய், அசுத்தம் உள்ள ஒரு மகனாய் அது கொண்டு சென்று விடும். வாலிப தம்பி, நீ பரிசுத்தமாக்கப்பட்ட மகன், தேவனுக்காய் உருவாக்கப்பட்ட ஒரு பாத்திரம், ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்பட்ட பாத்திரம். உன் பாத்திரத்தை நீ அழித்து போடாதே, அந்த பரிசுத்தத்தை கெடுத்து விடாதே. தாறுமானவைகளை அது பேசுவதற்கு போகும். உன் கண் வேதனையான வழியில் போகும். உன் கண் அசுத்த பெண்களை, அசுத்தமான காரியங்களை பார்ப்பதற்கு உன் கண் போகும். நீயே செய்யல, உனக்குள் இருக்கிற அந்த வேதனை, உனக்குள் இருக்கிற அந்த குடிவெறி, உனக்குள் இருக்கிற அந்த பாவம், அந்த கிரியைகளை தூண்டும். உன் வாழ்க்கை பரிதாபமான வாழ்க்கையாய் மாறும். வாலிப தம்பி, இன்றைக்கு திரும்பு. நீ வாழ வேண்டிய மகன், நீ வாழ வேண்டிய ஒரு சகோதரன், நீ வாழ வேண்டிய ஒரு குடும்பத்தில் உள்ள பிள்ளை இன்றைக்கு அழிந்து போகாதபடி உன் சரீரத்தை நீ பாதுகாத்துக்கொள். இதை கேட்கிற வாலிப தம்பி, இன்றைக்கு குடிகாரை கொஞ்சம் யோசித்து பார். வேதனை நடுவில் இருக்கிற மனிதர்களை யோசித்து பார். வேதனையோடு குடித்து கொண்டிருக்கிற வாலிபர்களை யோசித்து பார். அவருடைய வாழ்க்கை எவ்வளவு வேதனையான ஒரு நிலை. அந்த பாவமான பாதையை நோக்காதபடி, பாராதபடி கர்த்தர் பக்கமாய் ஆண்டுடைய கரத்தில் வருகிற பொழுது அந்த ஆண்டவர் அன்பாய் அணைத்துக் கொள்ள விரும்புகிறார். எந்த பாவியையும் இந்த ஆண்டவர் புறம்பே தள்ளுகிற ஒரு தேவன் அல்ல. ஆண்டுடைய கரத்தில் நீங்கள் வருகிற பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபி. எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, ஆண்டுடைய கரம் ஒவ்வொருவரை தொடுகிறதற்காக நன்றி. இந்த வார்த்தை உமது பிள்ளைகளோடு பேசினதற்காக உமக்கு நன்றி அப்பா. சகோதரனே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச இருக்கிறார். பேச பேச உங்கள் சரீரத்திற்குள்ளாக ஒரு மாற்றம், உங்கள் சரீரத்திற்குள்ளாக ஒரு வல்லமை வெளிப்பட்டதை நீங்கள் உணர்ந்தீர்கள். ஆண்டவர் உங்களை தொட்டு இருக்கிறார் மகனே. ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொட்டு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் புதுப்பிக்கப்பட்ட ஒரு சரீரமாய் நான் மாற்றட்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாக மாறின. நான் உன்னை புது மகனாய் மாற்றிவிட்டேன். நீ பயப்படாத மகனே, அதை இன்றைக்கு விட்டு விடாது. எல்லாம் இன்றைக்கு தூர எரிந்து விடு. இனி அந்த அசுத்தம் உனக்கு வேண்டாம், அந்த பாவம் உனக்கு வேண்டாம். ஆண்டவர் உன்னை அற்புதமாக மாற்றிவிட்டார். தேவ வல்லமை வெளிப்பட்டதற்காக நன்றி. ஆண்டவருடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. ஆண்டவருடைய வல்லமை ஒரு சகோதரன் மீது இன்றைக்கு வெளிப்படுகிறது. சகோதரனே, எத்தனை ஆபத்து உன் வாழ்க்கையில் வந்தது. உன் மனைவியை விட்டு அந்த கண்ணீரின் நிமித்தமாக தன்னை உயிர் தப்பின் இருக்கிறாப்பா. இல்லை என்றால் மரித்து போயிருப்பாய். மரித்து இந்த உலகத்தில் ஒன்றுமில்லாமல் நீ பெயரற்று போயிருப்பாய். ஆனால் உன் மனைவி ஒவ்வொரு நாளும் என் கணவனை ரட்சியும், என் கணவனை ரட்சியும், என் கணவனை பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி அந்த மனைவி வெடிக்கிற அந்த கண்ணீரின் நிமித்தமாக இன்றைக்கு நீ பாதுகாக்கப்பட்டிருக்கிற கர்த்தர் உன்னோடு தொடுகிறார். அவருடைய கரம் உன்னை தொடுகிறது. இன்றைக்கு நீ மனம் திரும்பும் மகனே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவருடைய வல்லமை வெளிப்படட்டும். அந்த மகனுக்குள் இருக்கிற அந்த அசுத்தத்தின் ஆவிகள் வெளியேறுவதாக. அந்த இச்சைகளை, பாவத்தை கொண்டு வருகிற அந்த பாவ கிரியைகள் வெளியேறட்டும் இயேசுவின் நாமத்தில். உமது பலமான ஒரு வல்லமை இன்றைக்கு வெளிப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீங்க தொடுங்க. ஆண்டவரே உமது வல்லமை வெளிப்படட்டும். நீங்க நல்ல ஒரு தகப்பனாய் அந்த தகப்பனை நீங்க மாற்றிக் கொள்ளுங்க. அந்த குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. வல்லமை ஒவ்வொருவரை தொடுவதாக, ஒவ்வொரு பிள்ளைகள் மீது வெளிப்படுவதாக. அப்பா, நீங்க இறங்குங்க. ஒரு தாயார் புலம்பி புலம்பி நீ கண்ணீர் வெடித்துக் கொண்டிருக்கிறீங்க அம்மா. என் அன்பான சகோதரி, அவ்வளவு பார் அந்த பிள்ளைக்காய் நித்த நித்த புலம்பி என்றைக்கு என் பிள்ளை மாறும். எல்லா இடத்துல அவமானம், வேதனை, நிந்தனை அது சகித்து கொண்டு இருக்கிறது என்று புலம்பி புலம்பி ஏசப்ப உங்க கண்ணீரை துடைக்கிறார். மகளே, நீங்க பயப்படாதீங்க, கலங்காதீங்க. உங்க கண்ணீரின் நிமித்தமாக ஏசப்ப அந்த மகனை நான் மாற்றட்டும். அந்த மகன் கெட்ட குமாரனை போல் இருக்கிற அந்த மகனை ஆண்டவர் நல்ல குமாரனாக திருப்புகிறார். இன்றைக்கு தேவ வல்லமை அந்த சேற்றில் இருக்கிற அந்த மகனை தொடுவதாக. ஆண்டவர் மீட்பை ரட்சிப்பை கொடுத்து நீங்க விடுதலை கொடுங்கப்பா. மனதுருக்கத்தின் கரை எல்லார் மேலும் வெளிப்பட
ஆசீர்வதிக்கப்படட்டும். ஒவ்வொரு தகப்பனை, ஒவ்வொரு கணவனை நீங்கள் மாற்றுகிறதற்காக உமக்கு நன்றி அப்பா. உமக்கு ஏற்ற பிள்ளைகளை உமது கரத்தில் உருவாக்கப்படட்டும். நீங்கள் கிருபை தாங்க. அதை அவர்கள் பார்க்காதபடி அதை விட்டுவிட கர்த்தர் உமது பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. தேவ கரம் வெளிப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்கள், ஆண்டவர் உங்களோடு தொட்டு இருக்கிறார். என் அன்பு சகோதரனே, என் அன்பு தகப்பனே, ஆண்டவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறபடியினால் தான் உங்களோட அவர் பேசியிருக்கிறார். நீங்கள் பயப்படாதீங்க. நீங்கள் தொடப்பட்டால் என்னோடு பேசுங்க. ஆண்டோடைய கரம் உங்களை ஆசீர்வதிக்க விரும்புகிறது. என்னை சந்திக்கணும், என்னோடு பேச வேண்டும் என்று விரும்புகிறவர்கள் ஒவ்வொரு மாதமும் முதல் சனிக்கிழமை அன்று 3 அடைப்பில் பிரேயர் டவர் இருக்கிறது. அங்கே ஜெபம் நடைபெறும். காலை 10 மணியிலிருந்து நான் சாயங்காலம் வரை அங்கே தான் இருப்பேன். 2 மணிக்கு ஜெபம் முடியும். எல்லாருக்கும் ஆகாரம் உண்டு. எல்லாரும் ஜெபிக்க வருவார்கள். ஆகவே நான் பொறுமையோடு எல்லாருக்காக அங்கே இருந்து நான் ஜெபம் பண்ணுவேன். நீங்கள் ஒரு முறை வந்து பாருங்கள். உங்கள் குடும்பத்தை அழைத்து வாருங்கள். கர்த்தர் தொடுவார். ஆண்டவர் ரட்சிப்பை கட்டளையிடுவார். அந்த ஆண்டோடைய அதிசயத்தை காண முடியும். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களையும் ஆண்டவர் சாட்சியாக மாற்றுவார். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்கள், அடுத்த வாரம் இதே நேரம் இதே நிகழ்ச்சியை பார்க்கும் வரை ஆண்டோடைய ஆசீர்வாதம் உங்களோடு இருப்பதாக. காட் பிளஸ் யூ.